எல்லோருக்கும் வணக்கம். அண்ணாமலையானுக்கு அரோகரா. என்னென்ன கிழமையில நம்ம திருவண்ணாமலையில கிரிவலம் போனோம்னா என்னென்ன பலன்றதை பத்தி தான் நம்ம இப்போ சொல்ல போறேன். நான் ஞாயிற்றுக்கிழமைக்கு கிரிவலம் போனா சூரியனால ஏற்படும் பிணி எல்லாம் தீரும். ஒருவரோட ஜாதகத்துல சூரியன் ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா தகப்பனாரு குறிக்கிற இடம் அது சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு தகப்பனாரால எந்த பலனுமே இருக்காது. அது மாதிரிதான் சூரியன் தகப்பனாரு குறிக்குது. குடும்பத்துல பூர்வீக சொத்து கிடைக்கல, குடும்பத்துல பிரச்சனை, தகப்பனார் கூட சண்டை, வீட்டுல ஒற்றுமை இல்லை அப்படின்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிரிவலம் போனோம். தகப்பனாரோட தொழிலை எடுத்து செய்யறவங்க கூட ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் போனோம். ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் போயிட்டு அண்ணாமலையார தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு இந்த சூரியனால ஏற்படும் பிரச்சனை எல்லாம் தீரும். அதை விட முக்கியமானது என்னன்னா, இந்த மாசம் மிக மிக சிறப்பு என்ன அப்படின்னா, மேஷத்திலேயே சூரியன் இருக்கிறதால அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இவங்க எல்லாருமே இந்த மாசம் முழுக்கவும் போய் நம்ம அண்ணாமலையார தரிசனம் பண்ணலாம். அண்ணாமலையார இந்த மாசம் ஃபுல்லா தரிசனம் பண்ணும்போது நமக்கு இருக்கிற இந்த சூரியனால ஏற்படும் பிரச்சனை எல்லாம் தீந்துரும். 1000 கை நீட்டி அணைக்கும் அன்னையே போற்றி அப்படின்னு நம்ம சூரியனை சொல்லுவோம். சூரியனோட அருள் இருந்தாதான் எல்லாமே நடக்கும். அந்த சூரியனையே அடக்கி ஆள்றவர் தான் நம்ம அண்ணாமலையார். நம்ம எல்லாரும் அண்ணாமலையை தரிசனம் பண்ணி நம்ம உண்ணாமலை அம்மாவையும் தரிசனம் பண்ணி அம்மாவோட ஆசீர்வாதத்தை பெறுவோம்.